இது என்ன மெட்டீரியல்னா அமேசானில் ஏன் பை பண்ணது தான். எல்லாமே வந்து வரிசையாக நான் அப்லோட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலுக்கு தேவையான ட்ராவல் பண்ணுறதுக்கான இது மட்டும்தான். ட்ராவல் எப்படி பண்ண போகிறோன்னு தெரில, கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்குள்ளே அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, பஞ்சு, அதாவது இந்த சின்ன பொண்ணுங்க வெடிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே முக்கியமாக ப்ராடக்டாக இருக்கும். என்ன ப்ராடக்ட்னே தெரியாமல் பிடிக்க அன்பாக்ஸ் பண்ணுற முதல் நல்லா இருக்கும். கேமராவோட இதுங்க, அது மவுண்ட்டு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் கேபேஜ் ஃபார் GoPro 9 போட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் பை பண்ணது GoPro 10, ஆனால் ஒர்க் ஆகுன்னு தான் சொன்னாங்க. இது பில்லு. உங்களுக்கு ப்ராடக்ட் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன் எல்லா வீடியோக்குமே. ஆக்சுவலாக கவர் எப்படி வந்திருக்குன்னா இப்படி ஓப்பன் ஆகி தான் வந்திருக்கு. பட் பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கவரில் ஒன்றும் கிடையாது. இது எங்கேருந்து வந்திருக்கு? அசம்பிள்டு பை சைனா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அசம்பிள்டு பை சைனா. சைனா ப்ராடக்ட் தான். சைனாவை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து GoPro வந்து சேஃப்டியாக செக்யூராக பண்ணுறதுக்கு. இது வந்து மைக் இது பண்ணுறது அப்படிது. இதில் அந்தளவுக்கு பெருசாக அன்பாக்ஸ்லாம் இருக்காது. G4 தலைகளில் தான் இருக்கும். ஓ, இது கேமரா வெளியே வச்சா கொஞ்சம் வெளியே வந்து நிற்கும், அதை மூடுறத கட்டுக்குது. மேலே என்ன? ஓ, மேலே வந்து அந்த ட்ராவல் பண்ணுறப்போ வந்து அந்த மைக்கு ஃபிட் பண்ணுவாங்கள்ல, அந்த இதை அட்டுக்குது. நம்ம இப்போதைக்கு அதை ஃபிட் பண்ணுற மாதிரி, ஓ இது வேணால் வச்சுக்கலாம். நம்ம கேமரா மூடுறது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எப்படிலாம் ஓப்பன் பண்ணுறது? ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இதை தள்ளிட்டு மறுபடியும் இதை நசுக்கி மறுபடியும் இதை அதுக்கப்புறம் தான் கேமரா வைக்க முடியும். இதில் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. கேமரா ஃபிட் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணுறது தான் வேலை. வாட்டர் ப்ரூஃப்னால வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட அது அமௌண்ட்டு வேறு லெவலில் போச்சு பல்காக. நம்ம இப்போதைக்கு பேசிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோவில். அண்ட் டாட்டா பை பை, see you, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.